இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 25 தாயாம் திரு அவை புனித கன்னிமரியாவினுடைய மங்கள வார்த்தையினுடைய விழாவை கொண்டாடுகிறது. தொடக்க காலத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவான அல்லது மானிட உருவெடுத்த நாளினுடைய விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. இப்பொழுது மங்கள வார்த்தையினுடைய விழாக தாயாம் திரு அவை இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான தினத்தில் உங்களோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க இன்றைய மன்னா வழியாக உங்களுக்கு நான் அறிவுறுத்தி கொண்டிருந்தேன். அன்புமிக்கவர்களே, ஜெபத்தினுடைய வல்லமை, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தைக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறது. பூரண சுகம் பெற்று அவர் வத்திக்கானுக்கு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜெமெலி மருத்துவமனையிலிருந்து பல ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அவர் வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த ஒரு காணொளி காட்சி கூட இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. விருப்பமானவர்கள் சொல்லுங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். ஆகவே ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் அன்றாடம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இறைவனிடத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த மங்கள வார்த்தையினுடைய விழா, கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்தில் வந்து அன்னை மரியாளை வாழ்த்தி மானிட குலத்தின் மீட்பின் திட்டத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் ஒரு புரியாத ஒரு சூழலிலும் குழப்பமான ஒரு நிலையிலும் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று ஆம் என்று சொல்லி அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நமக்கு மீட்பை கொண்டு வந்த அந்த நாளை நினைவுபடுத்துகிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அந்த அன்னையினுடைய வாழ்வு நம் எல்லோருக்குமே ஒரு அழகான பாடம். அன்புமிக்கவர்களே, இந்த விழாவிலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது 3 வாழ்க்கை பாடங்களை அன்னை மரியாவிடமிருந்து இந்த விழா நாளில் நம்ம கற்றுக்கொள்வோம். முதலாவது, இறைவன் மீது அன்னை மரியாளுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும். இந்த வயதுல கணவனை அறியாத ஒரு சூழலில் தூய ஆவியானவருடைய அருளால் தான் ஒரு ஆண் மகவை பெற்றெடுக்க போகிறோம் என்கிற எண்ணம் அன்னை மரியாளுக்கு குழப்பத்தையும் பல்வேறு கேள்விகளையும் அவருடைய உள்ளத்தில் எழுப்பி இருந்தாலும் இறைவன் மீது 100% நம்பிக்கை கொண்டவளாய், விசுவாசம் கொண்டவளாய், இறை திட்டத்தை ஏற்று அதற்கு ஆமேன் என்று பதிலளித்த அன்னையினுடைய வாழ்வுதான் நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கான முதல் பாடம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில எண்ணற்ற கேள்விகளோடும் குழப்பங்களோடும் புரியாத புதிர்களோடும் நாம் வாழுகிற நேரத்துல இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த இறை திட்டத்தில் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரில் நம்பிக்கை வைத்தால் நாமும் அன்னை மரியாளை போல உயர்த்தப்படுவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க அன்னை மரியாளிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இரண்டாவது ஒரு அழகான புண்ணியமாக நமது அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அன்னை மரியாளுக்கு இருந்த கீழ்ப்படிதல், இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிற அந்த அன்பு குணம். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையை நமக்கு இறைவன் பரிசாக கொடுத்து இந்த வாழ்வில் பல உறவுகளையும் பல வசதிகளையும் வாய்ப்புகளையும் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதற்கான காரணம் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இந்த மண்ணுலகில் வாழ்வதற்காகத்தான். பல நேரங்களில் நமக்கு இருக்கிற தான் என்கிற ஒரு எண்ணம், நம்முடைய செல்வம், நம்முடைய உறவுகள், நம்முடைய அதிகாரம், நம்முடைய பட்டம், நம்முடைய படிப்பு, பல நேரங்களில் சாத்தானுடைய தூண்டுதலால் எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஆணவ சிந்தனையை நம்முள் தூண்டும். அந்த நேரங்களில் எல்லாம் அன்னை மரியாளை போல இறை சித்தத்தை ஏற்க இன்றே முடிவெடுப்போம். மூன்றாவது ஒரு அழகான பாடமாக அன்னை மரியாளிடமிருந்த அந்த தாட்சி என்கிற புண்ணியத்தை இன்று கற்றுக்கொள்ள நம்ம முயற்சி செய்வோம். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய தாய் என்கிற அந்த பேற்றை பெற்றிருந்தாலும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு உதவ ஓடோடி சென்றாள் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த தாட்சி என்கிற புண்ணியத்தை இன்றைக்கு நாம் கட்டிக்கொண்டால், நாம் ஏற்றுக்கொண்டால், நம்மில் வளர்த்து கொண்டால், இறைவன் திருமுன்னிலையில பேறு பெற்றவர்களாக மாறுவதற்கு ஒரு அழகான வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு, இந்த மண்ணுலகில் நமக்கு எல்லாம் இருந்தாலும் இறைவனை சார்ந்து வாழ்பவர்களாய், இறைவன் திருமுன்னிலையில் தாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.